நாடு முழுவதும் ரயில்வே பிளாட்பார்ம் மற்றும் சுங்கச்சாவடிகளுக்கான புதிய கட்டணம் அமல்படுத்தப்பட்டது பொதுமக்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கட்டண உயர்வுகள் புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. அனைத்து ரயில் நிலையங்களிலும் பிளாட்பார்ம் டிக்கெட் கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்கூட்டியே கட்டணச் சீட்டு அச்சிடாததால் பழைய கட்டண சீட்டுகளையே மாற்றிக் கொடுத்ததால் சில இடங்களில் குழப்பம் ஏற்பட்டது. விழா காலங்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழலில் பிளாட்பார்ம் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பயணிகள் வலியுறுத்தினர். பிளாட்பார்ம் டிக்கெட் 10 ரூபாய் ஏற்றது ரீசனபிளே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு சாதாரண டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போனோம்னா 5 ரூபாய்க்கு இங்கிருந்து சென்ட்ரல்ல இருந்து கொரட்டூர் வரைக்கும் போகலாம். 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினா பட்டாபிராம் வரைக்கும் போகலாம். அதனால இதை பொதுமக்களுக்கு அதிகம் தான். அதுவும் ஏழைங்க ஒருத்தர் போறாங்கன்னா அவங்கள சென்ட் ஆஃப் பண்றதுக்கு 2-3 பேர் வர்றாங்க. அவங்க எல்லாருமே 10 ரூபா ஆஃபர் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய இதுவே சபரிமலைக்கு போறாரு என் கசின், அவருக்கு 10 பேர் வந்தாங்க. 10 பேர் 100 ரூபாய் ஆயிடுது. அதனால இதை அரசாங்கம் கவனிச்சு குறைக்கணும். ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ரயிலில் சரக்கு கட்டண உயர்வும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. அதேபோல 120 நாட்களுக்கு முன்பே ரயில் டிக்கெட் முன்பதிவு சேவையும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. முதல் நாளே ஏராளமானோர் முன்பதிவு செய்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5% முதல் 11% வரை இந்நிலையில் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5% முதல் 11% வரை உயர்த்தப்பட்ட சுங்க கட்டண உயர்வும் புதனன்று அமலுக்கு வந்தது. புதிதாக அமல்படுத்தப்பட்ட கட்டண உயர்வால் லாரி உரிமையாளர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது.